அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி யூகேயில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ரெயின்சிஸ் பேஜெண்ட இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஓசிடி, அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்ட்டு சொல்கிறது எண்ணச் சுழற்சி நோய். இப்போ ஒரு மனிதனுக்கு அந்த மனதில் பல வகையான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எப்போவுமே எதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்போம். அப்போ இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தானே, நாங்கள் எதையாவது சிந்திக்கிறது. ஆனால் இப்போ ஓசிடி இருக்கிற ஆட்களுக்கும் நார்மலாக நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கும் இடையில் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்க போகுது என்றதை பற்றியும், இது ஒருவேளை ஓசிடியாக இருந்தால் அதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணலாம், அதை எப்படி எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்ன்றதை பற்றியும் கொஞ்சம் டிப்ஸ் பார்ப்போம். சாதாரணமாக சிந்திக்கிறதுக்கும் ஓசிடி ஆக்கள் சிந்திக்கிறதுக்கும் இடையில் வித்தியாசம் ஒரே விதமான எண்ணங்கள் இவங்களுக்கு ஒரு சுழற்சி அடிப்படையில் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். ஒரே மாதிரியான விஷயத்தை பற்றியே திருப்பி 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 யோசித்து கொண்டே இருப்பாங்க. அதே நேரம் அவங்கள சுற்றி இருக்கிறாங்களோட அதை பற்றியே கதைச்சு கொண்டு இருப்பாங்க. அதை கேட்குறாக்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், என்ன இந்த ஆள் ஒரே இந்த மேட்டரையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுது, இதே பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, இது சம்மந்தமான விஷயங்களையே செய்து கொண்டிருக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு அவங்களோட நடத்தையையும் அவங்கள்ட்ட கதைக்கிற கதையையும் பார்த்தே எங்களுக்கு விளங்கும். இது ஒரு வளமைக்கு மாறான ஒரு எண்ணம் சுழற்சி அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கு அப்படின்றத அறிஞ்சு கொள்ளலாம். பொதுவாக இந்த ஓசிடி ஒரு ஆக்களுக்கு டெவலப் ஆகிறது ஒரு 8 வயதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேருக்கு அது 8 வயது ஒரு சிறுவர் பராயத்துலேருந்து, சில பேருக்கு ஒரு அடலசன்ட் பீரியட், அதாவது அவங்களோட பருவ வயது வரும் பொழுது சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்படி தான் கட்டாயம் வரணும் அப்படின்ட்டு இல்லை. சில பேருக்கு அவங்களோட எல்டர்லி ஏஜ், அதாவது வயோதிப பருவத்தில் கூட சில நேரம் இந்த ஓசிடி ஸ்டார்ட் பண்ணுறக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓசிடி ஆக்கள் ஒரே விதமான எண்ணங்களையே திருப்பி திருப்பி ரிப்பீட் மூமெண்ட்டில் சிந்திச்சு கொண்டே இருப்பாங்கள்ன்ட்டு நாங்கள் சொன்னதானே. இந்த எண்ணங்களும் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், ஒரு ஹாப்பியான எண்ணங்களாக இருக்க போகிறது இல்லை. எப்போவுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்களை தான் கூடுதலாக இவங்க ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்க போகிறாங்க. இது எப்படி இருக்குமெண்டா, ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே அவங்க சிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இது நடந்தால் அவங்களுக்கு இப்படி ஒன்று நெகட்டிவ் நடந்துருமோ அப்படின்ற அந்த உதாரணமாக, இப்போ எனக்கு இன்றைக்கு நான் காலையில் சாப்பிடாமல் விட்டேன்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு என்னோடய சுகரெல்லாம் குறைஞ்சி நான் மயங்கி விழுந்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். அதாவது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் அவங்க எதையுமே ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தோடையே பார்ப்பாங்க. இப்படி செய்தனண்டா இப்படி நடந்துருமோ, இப்படி செய்தனண்டா அப்படி நடந்துருமோ அப்படின்ட்டு எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்கள் தான் அந்த சுழற்சியில் வந்து கொண்டிருக்கும். இல்லை நேர்மறையான ஹாப்பியான மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் குறைவு. இப்போ நாங்கள் இந்த ஓசிடியாக்கள் என்ன மாதிரியான அந்த ரொட்டீனை பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் சிந்திப்பாங்க, எப்படியெல்லாம் செயற்படுவாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, அவருக்கு இன்றைக்கு காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்காக வெளியே போகணும். அப்போது அவர் கார் எடுத்துக்கண்டு வெளியே போகிறாரு. போய்கிட்டு இருக்கிற திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் வருது, ஐயோ நான் வீட்டு கதவை வடிவாக போட்டுடணும் தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு சாதாரணமான சந்தேகம், எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனால் எப்படி அந்த சாதாரணமும் ஓசிடியும் வித்தியாசப்பட போகுதுன்னு சொன்னால், அந்த மனிதர் திருப்பி வீட்டுக்கு போகிறார். போய் செக் பண்ணி பார்க்குறார், வீட்டு கதவை பூட்டி தான் இருக்குது. அப்பாடா வீட்டு கதவை பூட்டிருக்கு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறார், திருப்பி போக போகிறார். கார் எடுத்துக்கிட்டு போய்க்கல. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு திருப்பி ஒரு நினைப்பு வருது, நான் இந்த பக்கம் இருந்து பார்த்த நேரம் பூட்டின மாதிரி இருந்தது, ஒருவேளை அந்த பக்கத்தால் பார்த்தா அது திறந்துருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரப்போகுது. என்ன செய்ய போகிறாருன்னா, திருப்பியும் போக போகிறாரு வீட்டுக்கு. போய் பார்க்குறாரு, மற்ற பக்கத்தாலையும் போய் பார்க்குறாரு, அதாவது சைட் பக்கத்தால் வீடு கதவை பூட்டி தான் இருக்குது. வடிவாக பிடிச்சி பார்க்குறார், பூட்டி இருக்குது. திருப்தியோட சரின்ட்டு திருப்பி போகிறார். போகிற உடனே திருப்பி ஒரு எண்ணம் வருது, நான் இப்போ பிடிச்சி பார்த்துந்தானே அந்த பூட்டை, ஒருவேளை பிடிச்சி பார்த்த நேரம் கலண்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு எதிர்மறையான சந்தேகம் கொண்டு வரும். திருப்பி ஆள் என்ன செய்து வீட்டுக்கு போக போகுது, பூட்டை போய் திருப்பி பார்க்க போகுது. அந்த பூட்டு பூட்டி தான் இருக்குது. சரி ஓகே பூட்டி இருக்குதுன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கொண்டு திரும்பவும் போகிறார். போகிற வழியில் திருப்பி சந்தேகம் வருது, 3 தடவை போய் பார்த்துட்டேன் தானே, இப்போ நான் 3 தடவை செக் பண்ணினது 6வது கண்டு போட்டுட்டு வீட்டு கதவை உடைச்சிருப்பாங்களோ, நான் வெளியே போயிட்டேன்டா தெரிஞ்சுக்கிண்டு 6வது வீட்டு கதவை வீட்டு பூட்டை உடைச்சி கொண்டு உள்ளே போயிருப்பாங்களோ அப்படின்னு திருப்பியும் போகிறார்.
போய் பார்க்குறாரு, வீட்டு கதவு அந்த பூட்டித்தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நார்மலாக நம்ம பூட்டணுமா இல்லையாண்டு போய் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கும் திருப்பியும் 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 அதில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போய் திருப்பி திருப்பி செக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். அதாவது ஓசிடியாக்கள் இந்த மாதிரி செய்வாங்க. இன்னும் ஒரு உதாரணம் ஓசிடிக்கு, இவங்கள் ஒரு வகையான ஒரு ஒழுங்குமுறையே பின்பற்றி கொண்டு இருப்பாங்க. உதாரணமாக அவங்களோட ரூமை போய் பார்த்தோம்னு சொன்னால் வச்ச பொருட்கள் எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அந்த பொருட்கள் அந்த அடுக்கிற அந்த முறையில் எந்த ஒரு மாற்றமும் வராது. உதாரணமாக அந்த ரூமுக்கு இன்னும் ஒரு ஆள் போய் அந்த ரூமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விசிட்டர் யூஸ் பண்ண உடனே அந்த பொருட்கள் அங்கேயும் இங்கேயுமா வேறு இடங்களுக்கு மாறிட்டு வைப்போமே, வீட்லேயோ அல்லது ரூம்லேயோ. உடனே இந்த ஆள் என்ன செய்யணும்னு சொன்னால் போய் முதல்ல எப்படி அந்த பொருள் அந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல அதே மாதிரி அந்த திசையிலேயே அந்த பொருளை வைக்கணும். அப்படி வைக்கலையா இருந்தால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த பொருள் வச்ச இடத்துல இருக்கே இல்லை, அது கொஞ்சம் அங்கால இங்கால மாறி போயிட்டுன்னு சொன்னால் அவங்களால அதை சகித்து கொள்ளவே முடியாது. அது எப்படியாவது ஒழுங்காக்கிடணும். ஒழுங்காக்கி முடித்தா மட்டும்தான் அவங்களால திருப்தியாக இருக்க முடியும். அதாவது அந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் கம்பல்சரியாக இதை செய்தால் மட்டும்தான் நான் திருப்தியாக இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ஆக்ஷனுக்குள்ளே அவங்கள கொண்டு சிக்கி விட்டுரும். அடுத்தது ஓசிடிக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இன்னும் ஒரு உதாரணம் அடிக்கடி கை கழுவி கொண்டே இருக்கிறது, அல்லது அடிக்கடி அவங்கள சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அல்லது அடிக்கடி அவங்க சார்ந்த பொருட்களையோ உடுப்புகளையோ அல்லது அவங்க இருக்கிற இடங்களையோ க்ளீன் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், ஒருவேளை நான் என்ற கை க்ளீனாக இல்லையெண்டா இந்த கையிலால் கிருமிகள் எல்லாம் இந்த வயிற்றுக்குள்ளே போயிடும், அல்லது நீ சுற்றி இருக்கிற இடம் க்ளீனாக இல்லைன்னு சொன்னால் அதில் இருக்கிற கிருமி முழுக்க இந்த உடம்புக்குள்ளே போய் எனக்கு பெரிய பெரிய நோயெல்லாம் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்மறையான எண்ணம் காரணமாக எந்த நேரம் பார்த்தாலும் க்ளீன் பண்ணுறது, கையை கழுவுறது, அவங்களோட பொருட்களை கழுவுறது, அந்த இடத்த சுத்தமாக்குறது, இப்படி க்ளீனிங் வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அதே நேரம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு நோய் அதாவது இப்போ யாராவது ஒரு நோயாளர்களை பார்க்க போகிறாங்கன்னு வைப்போமே ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஆளை போய் பார்த்துட்டு வந்தோடனே, உதாரணமாக ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு என்ன எண்ணம் வருமெண்டா, அந்த ஆளுக்கு இருக்கிற அதே மாதிரி அறிகுறி எனக்கும் இருக்குது, இங்கே அதே மாதிரி நோவுது, இங்கே அதே மாதிரி அந்த இது இருக்குது, ஆகவே எனக்கும் ஒருவேளை கேன்சராக இருக்குமோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு நோயை பற்றி அவங்க ஏதாவது ஒரு நியூஸ் மூலமாக கேட்டாங்கன்னு சொன்னால் உடனே அந்த நோயை பற்றியும் அதில் அறிகுறிகளை பற்றியும் சிந்திக்க தொடங்கிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, அந்த அறிகுறி எல்லாம் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நினைச்சு ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னனா வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அறிகுறி இருந்தாலும் இதையும் ஜாயின் பண்ணி அப்போ எனக்கு இருக்கிறது அந்த நோய் தான் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நோய்கள் அவங்களுக்கு இருக்கிறதாக ஒரு கற்பனை பண்ணிக்கொள்வாங்க. இன்னும் ஒரு அறிகுறி ஓசிடிக்கு இவங்களுக்கு அந்த ரிலீஜியஸ் சம்பந்தமான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் இப்போ நான் கோயிலுக்கு போகிறது இந்த வழக்கம் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. ஒரு வெள்ளிக்கிழமை என்னால் கோயிலுக்கு போக முடியாமல் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சரி பரவாயில்ல இந்த கிழமை எனக்கு கோயில் போக முடியலைன்னு சொன்னால் அடுத்த கிழமை போவோம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு அதை நார்மலாக விட்டுருவோம் தானே. ஆனால் இந்த ஓசிடி இருந்தால் அவங்க நினைப்பாங்க, ஐயோ இன்றைக்கு நான் கோயிலுக்கு போகாமல் விட்டுட்டேன், வெள்ளிக்கிழமை வளமையாக போகிறது நான் இன்றைய போகலை, கடவுள் ஒருவேளை கோவிச்சிருவாரோ என்னோட, இதனால் எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை வந்துடுமோ, எனக்கு சாபம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி அந்த கோயிலுக்கு போகலைன்றதையே நினச்சி, கடவுள்ன்றது ஆன்மீகம்ன்றது எல்லாமே நல்ல விஷயம், ஆனால் அந்த ஆன்மீக நம்பிக்கையை ஒரு எதிர்மறையாக, அதாவது நான் கோயிலுக்கு போகலைன்றதுனால நான் கடவுளோட சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாக போகிறேன் அப்படின்னு நினச்சி அதையே நினச்சி பயந்து கொண்டிருப்பாங்க. இன்னும் இவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான துறை சம்மந்தப்பட்ட விஷயமும் தனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இப்போ உதாரணமாக நான் இப்போ நர்ஸுண்டா, இப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு இப்போ நோயை பற்றி தெரியணும், ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியணும், இதுதான் என்னோடய மெயினான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்கிற ஆள் ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்களோட வேலை சம்மந்தமாகவோ அல்லது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும்ன்ட்டு ஆர்வம் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் எல்லா உலகத்தில் இருக்கிற முழு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிருக்கணும், அதை பற்றி முழு டீட்டெயிலையும் நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் தானே. ஆனால் இந்த ஓசிடியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை அவங்க பிடிச்சி வச்சுக்கொண்டு அந்த விஷயத்தில் இருக்கிற முழு விஷயம் ஆனாவிலேருந்து அக்கனா வரைக்கும் இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் நான் படித்து முடித்து அதில் கரை கண்டு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஓவர் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும்.
அதனாலேயே அவங்க டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும், அது எப்படி இது எப்படி அது எப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சி டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்தது வந்து அவங்க எல்லா வேலையுமே சரியாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு மனிதனால் வந்து முழுக்க எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக செய்ய இயலாது. நாங்கள் சில மிஸ்டேக் விடுவோம். ஒருவேளை அந்த மிஸ்டேக்கை விட்டுட்டோம்னா சரி ஓகே இந்த முறை நான் பிள்ளை விட்டுட்டேன், அடுத்த முறை திருத்திக் கொள்வோம், அப்படி தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் இந்த ஓசிடி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 100% நான் சரியாக மட்டும்தான் செய்யணும். ஒருவேளை ஒரு சின்ன ஒரு விழா வந்துட்டுருந்தாலும் அவங்களால தாங்கவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு சின்ன குறையையும் அவங்களால சகித்து கொள்ள முடியாது. அந்த 100% எஃபர்ட் வரணுமென்றதுக்காக அவங்கள ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி 100%த்தையும் அடையணுமென்றதுக்காக அவங்க தங்களை ஓவராக வருத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான சிம்டம் ஓசிடிக்கு, இவங்களுக்கு அந்த லக்கி கலர் அல்லது ஒரு லக்கி நம்பர் அப்படியான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், உதாரணமாக அங்கேயாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வழிகிட்டு வழியாக போகிற நேரம் ஒரு கருப்பு கலரில் ஒரு பூனை குறுக்கால போயிட்டுண்டா அவங்களுக்கு பிடிக்காது. இதே இது ஒரு வெள்ளை கலர் பூனையாக இருந்தால் அவங்களுக்கு அதை பெருசுபடுத்த மாட்டாங்க, ஓகே. ஆனால் கருப்பாக இருந்தால் இது ஒரு அபசகுணம், இந்த கருப்பு பிடிக்காது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகல ஒரு டார்க் கலரில் சாரி, அது ஒரு வழக்கம் இருந்தாலும் ஒரு மங்களகரமான நிறங்களில் தான் நிறங்களில் உடுப்பு போட்டு போகணுமென்ற ஒரு வழக்கம் இருந்தாலும் இவங்க என்னென்னா ஒரு வேளை தச்சு தவறி எங்களால் அந்த ஒரு பிரைட் கலரில் உடுப்பு போட முடியலை, கொஞ்சம் அந்த உடுப்பு டார்க் ஆகிட்டு அல்லது நாங்கள் வாங்கின ஒரு உடுப்பு வந்து கொஞ்சம் கருப்பு பிளாக் ஒயிட் அந்த மாதிரியான டல் கலர்கள் சேர்ந்த மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் உடனே நினச்சிடுவாங்க இதெல்லாம் அபசகுணமான கலர், இதிலெல்லாம் உடுப்பு போட்டு நல்ல விஷயத்துக்கு போகவே கூடாது, அப்படி போயிட்டோம்னா அந்த விஷயம் நல்லாவே நடக்காது, அதில் ஒரு தரித்திரம் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி சில நம்பர்ஸில் அவங்க சரியான ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சில லக்கி நம்பர் அவங்களோட பிறந்த தேதியோ என்னத்தையோ வச்சுக்கொண்டு ஒரு சில நம்பர்ஸை பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த நம்பரில் ஒரு காரில் இந்த நம்பர் இருந்தால் தான் எனக்கு நல்லா, அந்த காரை வாங்கினா தான் நான் வந்து சேஃப்டியாக அந்த காரை ஓடுவேன். ஒருவேளை வேறு நம்பராக இருந்தால் எனக்கு ஒரு வேளை ஆக்சிடென்ட் நடந்துடும். அல்லது ஒரு எக்ஸாமுக்கு வந்து எனக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து வருகுது, அதில் கூட்டுத்தொகை எனக்கு 3 வந்தால் மட்டும்தான் நான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுவேன். வேறு ஒரு 2 வந்துட்டுண்டா அவங்களுக்கு பிடிக்காது, 7 வந்துட்டுண்டா அவங்களுக்கு கண்ணுலையும் காட்ட இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அந்த சில நம்பர்கள் ஒருவேளை 3ஆம் நம்பரில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க நினைப்பாங்க 3 வரணும், 6 வரணும், 9 வரணும், இந்த 3 மடங்குகளில் வர நம்பரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுண்டா ஒரு லக்கி நம்பர், இந்த கலர்ண்டா ஒரு லக்கி கலர். அதே மாதிரி சில நேரம் அவங்கள எங்கேயாவது போகல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை கண்டுட்டாங்கண்டா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறாங்கன்னு வைப்போமே, பிடிக்காத ஆள் இல்லை ஒரு கோபத்தோட சண்டையில் இருக்கிற ஒரு ஆளை கண்டுட்டாங்கண்டா, ஐயோ நான் இன்றைக்கு போகிற காரியம் நல்லாவே நடக்காது, இவன்கிட்ட முகத்துலேயே நான் முழித்தேன், இன்றைக்கி நான் போகிற விஷயம் நல்லாவே நடக்காதுண்டு அதிலே அப்படியே அப்படி ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க. ஒருவேளை தச்சு தவறி அந்த போகிற விஷயம் நல்லா நடக்கலைன்னு வைங்களேன், அந்த இதுக்கு இதுதான் காரணம், இந்த ஆளில் நான் முழிச்சு போனது தான் அதுக்கு காரணம், அல்லது இந்த கலரில் முழிச்சு போனது தான் அந்த நல்லா நடக்கலைன்றதுக்கு காரணம் வந்து அதில் ஓவர் பிலீவாக அந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே அவங்க சிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஓசிடி வாரதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினான ரீசன் வந்து ஜெனட்டிக் தான். இப்போ பெற்றோருக்கு வந்து இந்த ஓசிடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து அந்த ஓசிடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்குது. 2வது காரணம் வந்து இந்த சைல்டுஹுட் ட்ரோமா அப்படின்னு சொல்கிறது, அதாவது சின்ன வயசில் நடக்கிற பாதிப்புகள், அவங்களுக்கு நடக்கிற சில சம்பவங்கள், ட்ரோமா அதுகள் வந்து இந்த பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஓசிடி வரக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்குது. அதே மாதிரி சில நேரம் அவங்களுக்கு மூளையில் நடக்கக்கூடிய அந்த நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸால் மூளையில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் தான் எங்களோட எல்லா உணர்வுகளுக்கும் காரணம். ஒருவேளை மூளையில் வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சேஞ்ச், ஏதாவது நோய் சம்மந்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் வந்து இந்த சேஞ்ச் வந்து மூளையில் நடந்துட்டுருந்தால் அதுவும் வந்து இந்த ஓசிடிக்குரிய ஒரு காரணம். அடுத்த ஒரு காரணம் வந்து எங்களோட வாழ்க்கை முறை, ஒருவேளை ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு பழக்கப்படுறோம், சமயம் சம்மந்தப்பட்ட ஒழுங்குமுறைகள், சமூகம் சம்மந்தப்பட்ட இந்த ஒழுங்குமுறை, அல்லது எங்களோட வீட்டில் வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து இதைத்தான் நீ செய்யணும், இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும், இந்த மாதிரி வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்கணும் அப்படின்ற எங்களோட வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு தாக்கத்தால் அந்த வாழ்க்கை முறைக்கு நாங்கள் பழகிருப்போம் தானே. இதுதான் காலம் எழும்பின உடனே நேராக பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போயிட்டு வந்து நேராக இங்கே போகணும், இங்கே போயிட்டு நேராக அங்கே போகணும், அப்படியே அந்த ஆர்டர்லையே அவங்க வாழ்வாங்க. அவங்கள்ட்ட எவ்ரிடே ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு மாற்றமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரே விதமான விஷயத்தையே அந்த ரொட்டேஷன்லேயே செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த ரொட்டேஷனில் ஏதாவது ஒரு மாற்றம் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் அந்த அவங்களோட வளமையான வேலையை அந்த வளமையான டைமில் செய்ய முடியாமல் போயிட்டுண்டா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு
ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்துடும். அந்த வளமையான ரொட்டீன் இல்லை, டைமிங்கும் இருக்கும். அந்த டைமுக்கு அந்த வேலையை செய்யாட்டி அவங்களுக்கு பிடிக்காது, அல்லது அவங்களால தாங்க முடியாது. இப்போ உதாரணமாக என்னோட வார்டில் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஓசிடி பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ரொட்டீன்லையே தான் இருப்பாங்க. சரியா, அவங்களுக்கு பெரிய ஒரு வேலை வெட்டி அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அந்த வார்டில் இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் வேலை. அப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைம்ன்றது சரியான முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலமையில் இத்தனை 3 மணிக்கு விடிய காலையில் எழுந்து பாத்ரூம் போய் குளிச்சு முகம் கழுவி எல்லாம் செஞ்சு வடிவ உடுப்பெல்லாம் போட்டு வந்து அந்த இடத்துல இருக்கணும். இருக்கலைன்னா அவங்களுக்கு அந்த நாளையே தொடங்காது. அதே மாதிரி உதாரணமாக அவங்க உடுப்பு துவைக்க போகிறாண்டா, உடுப்பு துவைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் இருக்குது, ஒரு டைம் குறிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு அலோகேட்டட் டைம் இருக்கும். அந்த டைமில் ஒரு வேளை அவங்களால அதை செய்ய முடியலையா இருந்தால் அந்த நாளில் ஒருவரும் அந்த ஓட்டில் இருந்த பாடலில் எல்லாரையும் போட்டு அழுது பேசி அப்படியே ஆகி டிப்ரெஸ் ஆகி கவலையாகி அவங்களும் கவலையாகிறது மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்தவங்க அந்த ஓடாக இருந்தால் அங்கே உள்ள ஸ்டாஃப் மற்ற பேஷண்ட், ஒருவேளை வீடாக இருந்தால் வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே அவங்க குழப்பி விட்ருவாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸால். அப்போ இதுகள் தான் வந்து அந்த மெயினான காரணம், ஓசிடிக்கு இருக்கக்கூடிய காரணங்கள். அடுத்து இனி வந்து நாங்கள் இந்த ஓசிடியை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதை எப்படி வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன் இதை நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொன்னால், இந்த ஓசிடி எண்ணங்களால் இந்த எதிர்மறையான விஷயங்கள், இந்த எதிர்மறையான ஸ்ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வந்து நம்மளை குழப்பி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது தானே. உதாரணமாக இதை செய்யலையேண்டா எனக்கு இப்படி நடந்துடும், ஆகவே இந்த டைமுக்கு இந்த விஷயத்தை செய்யலைண்டா என்னால் இதை அடைய முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்க சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களோட டே டு டே லைஃப் வந்து பாதிக்கப்படுது. ஆகவே இந்த டே டு டே லைஃப் பாதிக்கப்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆகவே வந்து நாங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றணும். அதுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஓசிடியை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முறையில் முதலாவது விஷயம் சைக்கோ தெரப்பி அப்படின்ட்டு சொல்கிறது. இதில் வந்து கொக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்றது முக்கியம், சிபிடி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து அவங்க என்ன செய்வாங்கட்டா, அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு இயல்பை அல்லது ஒரு வழக்கத்தை, அதாவது அவங்க ஓசிடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை எப்படி நல்ல விதமாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த சிபிடியோட மெயினான நோக்கம். இவங்களுக்கு வந்து கையை எந்த நேரமுமே கழுவணும். கை அழுக்காக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. ஏனெண்டா அவங்க நினைப்பாங்க கையில் வந்து கிருமி இருக்குது, இந்த கிருமி என் உடம்புக்குள்ளே போகும்போது போய் எனக்கு பெரிய பெரிய நோயெல்லாம், பெரிய பெரிய உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் எனக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்க போகிறாங்க. ஆகவே இந்த கை ஒரு லேசாக அதில் கையில் ஒரு அழுக்குப்பட்டுட்டு ஊற்றப்பட்டுட்டாலும் அவங்க ஓடி போய் கழுவி துடைச்சி கொண்டே இருப்பாங்க. இதை ஒரு தடவை செய்ய மாட்டாங்க, 5 தடவை கழுவுவாங்க, 10 தடவை கழுவுவாங்க, 25 தடவை கழுவுவாங்க, இப்படி கழுவிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த பழக்கத்தை மாற்றணும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த சிபிடியில் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தொட வைப்பாங்க. ஒரு அழுக்கான ஒரு விஷயத்தை தொட வச்சுட்டு குறிப்பிட்ட டைமுக்கு அவங்கள கை கழுவ விடாமல் அவங்கள வச்சுருக்கணும். அது கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஆனாலும் அந்த தெரப்பிஸ்ட் வந்து அப்படித்தான் ஒவ்வொரு இயல்பாக, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மாதிரி அதாவது அவங்க குறிப்பிட்ட நேரம் அவங்க கை கழுவாமல் இருந்து, ஓகே எனக்கு இவ்வளோ நேரம் கை கழுவாமல் இருந்தும் எனக்கு எந்த கிருமியும் பாதிப்பு ஏற்படுத்த இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த மைண்டை வந்து மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது தான் இந்த சைக்கோ தெரப்பி மூலமாக செய்கிற விஷயங்கள். இதை மாதிரி ஒவ்வொரு பிஹேவியரையும் அவங்க செலக்ட் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இன்னொரு உதாரணம், சைக்கோ தெரப்பியில் வந்து என்ன நடக்கும் என்றால், இப்போ உங்களுக்கு அடுக்கி வைக்கிறது தான் வேலை. எல்லா விஷயமும் ஒழுங்காக அடுக்கி வைக்கணும். அடுக்குனது குழம்பிட்டுதுன்றா அவங்களால தாங்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட அடுக்கி வச்ச விஷயத்தை குழப்பி விட்டுருவாங்க. குழப்பி விட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள உடனே அவங்க விழுந்து அடித்து போய் அடுக்கி திருப்பி ஓர்டரில் அடுக்க தொடங்கிடுவாங்க. அப்போ உடனே அவங்கள அதை செய்ய விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்கள ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சேஞ்ச் பண்ண அவங்களுக்கும் அந்த பதட்டத்தில் உடனடியாக நான் இந்த செஞ்சு முடித்தா தான் நான் திருப்தி அடைவேன் அப்படின்ற அந்த எண்ணத்துலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. அடுத்தது, இப்போ எங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று சுழற்சி அடிப்படையில் வந்து கொண்டிருக்கண்டா, அதுக்கு உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. உதாரணமாக வீட்டை விட்டு வெளியே போகிற நேரம் பூட்டினா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுண்டா உடனே விழுந்தடிச்சுக்கண்டு வீட்டுக்கு ஓடக்கூடாது. உடனே கொஞ்சம் என்னையை நான் கட்டுப்படுத்தணும். இல்லை பரவாயில்லை, வீடு பூட்டி தான் இருக்கும், நான் வடிவாக தான் பூட்டியிருக்கிறேன், ஆகவே நான் அதை உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கண்டு ஓடி போய் கார்லேயோ அல்லது எண்ணத்துலேயோ ஓடி போய் அதை செக் பண்ணணுமெண்டு உடனடியாக நான் ஆக்ஷன் எடுக்கணுமெண்டு நினைக்கிறத கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக
யோசித்து செய்கிறதுக்கு என்னையை நான் பழக்கப்படுத்துறது இன்னும் ஒரு வகை. மூணாவது விஷயம் நாங்கள் செய்யலாம். நாங்கள் செய்கிற விஷயத்துலையே முதல் தடவை நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்ண்டாலே அதை முழு மனதோடு செய்யணும், முழு கவனத்தோடு செய்யணும். உதாரணமாக வீட்டை விட்டு நான் வெளியே மீட்டிங்க்கு போகிறேன், வீட்டை பூட்ட போகிறேன்டா, எனக்கு ஓசிடியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றது எனக்கு முதலே தெரியுது அப்படின்னு சொன்னால், ஓகே நான் இந்த வீட்டை படிவாக போட்டுறேன், பூட்டி லாக் பண்ணிட்டேன், வீடு பூட்டித்தான் இருக்குது, சேஃப்டியாக இருக்குன்றதை முதல் தடவை நான் செய்யக்கலையே அதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் நான் சரியாக தான் செஞ்சுருக்குறேன்ன்றது. ஆகவே எனக்கு திருப்பி அந்த எதிர்மறையான எண்ணம் வருந்தானே, போட்டுறேனா இல்லையா அப்படின்னு வரைக்கும் இல்லை நான் பூட்டைகளையே கன்ஃபார்ம் பண்ணினேன், செக் பண்ணிட்டு தான் வந்தேன், பூட்டி தான் இருக்குது. ஆகவே நான் திருப்பி ஓடி போய் அதை செக் பண்ணி திருப்பி பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டு நாங்கள் எங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இன்னொரு உதாரணம், சமைக்கைகளை உப்பு போட்டோமா இல்லையான்றதை மறந்துட்டோம், அதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உப்பு போட்டனா இல்லையான்றது. ஒருவேளை ஒரு தடவை செக் பண்ணாலும் திருப்பியும் இல்லை காணாதோ இன்னொருக்கா செக் பண்ணு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் ஒரு வகையான ஓசிடியோட அறிகுறி. ஆகவே முதல் தடவையிலேயே உப்பை அளவாக போட்டுட்டேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டேன், சரியாக இருக்குது, இனிமேல் நான் அதை செக் பண்ண போகிறதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கலையே முழு கன்சன்ட்ரேஷனோடு செய்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதன் மூலமாக அந்த ஓசிடியால் வர அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சி கொள்ளலாம். என்னதான் இதெல்லாம் நம்ம வடிவாக செஞ்சாலும் நம்ம மனம் நம்மளை சும்மா விடாது. அதுக்கு நம்மளை குழப்பி பார்க்கணும், நம்மளை டென்ஷன் ஆகி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். எனக்கே தெரியும் நான் வீட்டை பூட்டிட்டு தான் வந்தேன்ன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சாலும் அந்த மனம் சொல்லும், இல்லை நீ நினைக்கிறது பிள்ளை, போய் செக் பண்ணுன்ட்டு அது நம்மளை போட்டு புஷ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுதான் அந்த சாதாரணத்திலிருந்து ஓசிடி விலகி போய் நிற்கிறதுக்கு மெயினான ரீசன். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் செய்த விஷயம் சரியாக தான் இருக்கண்டு, இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும்ன்றது ஒரு எண்ணம். ஆகவே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யலாம்டா, சரி பரவாயில்ல இன்றைக்கி வீட்டை பூட்டினா இல்லையாண்டு எனக்கு டவுட் வந்துட்டு, ஆனால் நான் பார்க்க மாட்டேன், திருப்பி வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டேன், பார்ப்போம் ஒருவேளை கள்ளம் வந்தால் பார்ப்போம், இல்லை வீடு திறந்து வந்தால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, அப்படின்ற ஒரு தைரியத்தை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். உதாரணமாக கை கழுவுற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். கை கொஞ்சம் நான் இப்போ ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே கை கழுவவே இல்லை, ஆனால் நான் ஒரு பொருளை சாப்பிடணும், சரி ஓகே சாப்பிடுவோம், கை கழுவாமலே சாப்பிடுவோம், பாவம் என்ன நடக்குதுன்ட்டு. இதனால் எனக்கு உண்மையில் நோய் வரத்தான் போகுதா இல்லையாண்டு பார்த்துக்கொள்வோம். அப்படின்ட்டு அந்த ஒரு தைரியத்தை வளர்த்துக்கொள்வோம். உண்மையில் கை கழுவுறது, செக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனாலும் இந்த மைண்டனே ஓவராக அதுக்கு ரியாக்ட் பண்ண வைக்குது. எனக்கே தெரியுது ஓவராக ரியாக்ட் பண்ண வைக்குதுன்னு. அப்படியான சந்தர்ப்பங்களில் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நீ சொல்கிறத நான் உடனே கேட்டு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நான் யோசித்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்களை மனசுக்கு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக இந்த ஓசிடி திங்கிங்ஸ் திருப்பி எங்களுக்கு வாரதை நாங்கள் குறைச்சி கொள்ள முடியும். எல்லாமே செஞ்சு நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, திருப்பி எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துக்கொண்டே இருக்குது. இப்படி வாரதுனால இந்த லைஃப் சரியாக பாதிக்கப்படுது. நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், என்னை சுற்றி இருக்கிறாக்களை ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னால் சரியாக செய்ய முடியலை, சரியான கஷ்டமாக இருக்குது, என்னால் எந்த ஒரு அட்வைஸையுமே ஃபாலோ பண்ண முடியலை, நான் எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் அந்த ஓசிடி எல்லாத்துக்கும் மேலாக நிற்கிது, எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நாங்கள் அதுக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பை நாட வேணும். சைக்காட்ரிஸ்ட்டை போய் நாங்கள் இப்படியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு ட்ரக்ஸ், அதாவது மருந்துகள் மூலமாக இதை சரி பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனுக்கு நாங்கள் போக வேண்டி வரும். எந்த ஒரு சைக்காட்ரிக் பிரச்சனைக்குமே மருந்து சொல்யூஷன்ன்றது கடைசி தான். அதுக்கு முன்னுக்கே வாழ்க்கை முறை மூலமாக நாங்கள் அதை சரி பண்ண முடியும். நிறைய அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் ஓவர் நைட்டில் அது நடக்காது. அதுக்கு நிறைய முயற்சி எடுத்து நாங்கள் சரி பண்ணலாம். முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த மருந்துன்றது தேவைப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் இது சரி பண்ணலாம். ஆகவே எங்களால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல் அதுக்குரிய அந்த மருத்துவ உதவிகளை நாடி அதோட ஆலோசனைகள் மூலமாகவும் நாங்கள் இந்த ஓசிடியிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சரி, இப்போ நாங்கள் இந்த ஓசிடி என்றால் என்ன, அது காரணம் என்ன, என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, என்னென்ன விதம் மூலமாக இந்த ஓசிடியிலேருந்து விடுபடலாம்ன்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். மிக்க நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.